Hey everyone, Assalamu alaikum. Welcome to Hajia's Kitchen. இன்னைக்கு நம்ம சிக்கன் செட்டிநாடு ஸ்டைலில் செய்ய போகிறோம். இது நீங்கள் இட்லி, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் நல்லா நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதில் நீங்கள் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, சின்ன ஸ்பூன் ஆகிட்டிங்கன்னா 2 ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நீங்கள் இதில் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் தேங்காய், சோம்பு, கசகசா இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி எல்லாம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கன் இங்கே நான் 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன், 700 grams சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இதில் சிக்கன் ஆட் பண்ண உடனே நீங்கள் இதில் உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடணும். அப்போ தான் சிக்கனில் உப்பு கரெக்டாக உங்களுக்கு படும். சிக்கன் சாப்பிடும்போது உப்பு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கொஞ்சம் அது சாஃப்ட்னஸ் போய் ஹார்டாகிடும். அந்த டைமில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணக்கூடாது. இதில் இப்போ நான் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்மெல் வீடு ஃபுல்லாக மணக்க ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி பவுடர் உங்களுக்கு காரம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். வெளியில் ரெடிமேட் மசாலாஸ் கிடைக்குது இல்லையா, லோக்கல் இல்லாமல் நல்ல பிராண்ட் மசாலா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீட்லேயே மசாலாஸ் அரைச்சி செய்கிற மாதிரியும் நிறைய வீடியோஸ் இருக்குது. இது ரெடிமேட் மசாலாவே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன், சிக்கன் மசாலா. நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் அந்த சிக்கனில் வந்ததுக்கப்புறமா நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கோகனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணியை விட்டுட்டு இதை நல்லா ஒரு சிக்கன் அப்படின்றதால ஒரு 3 whistles போதும். 3 whistles-லேயே இது வெந்து போயிடும். அப்புறம் இது நல்லா ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்ச அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சிக்கன் செட்டிநாடு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி மெத்தட் தான். சிம்பிளாக ஒரு 1/2 hourலேயே குக் ஆகிடுற மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.